ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. ஓடிஐ சீரிஸ் ஆரம்பிச்சிருச்சு, டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ சேடாக இருந்தாலும் இதில் இப்போ ஆடி முடிச்சு ஜெயிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஐபிஎல் ஆக்ஷன் வந்துடும். உலகமே வந்து இந்த டெஸ்ட் சீரீஸை மறந்துடும். இதுதான் உண்மை. ஸோ அதனால் நம்மளும் வந்து டெஸ்ட் சீரீஸ் முடிச்சுட்டு ஓடிஐக்கு போயிடலாம். ராஞ்சியில் டே நைட் மேட்ச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? Honestly சொல்றேன், we gave our honest opinion. Few people thought it was criticism. It was not a criticism on anyone. What we thought was what we shared. இப்போ ஓடிஏக்கு வரும்போது இந்தியா இஸ் கம்மிங் இன் அ பெட்டர் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் அண்ட் இந்தியா டன் வெல் ஆஃப் லேட். அப்படிங்கும்போது கிரிட்டிசிசமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் கிடையாது. யூஆர் கோயிங் டு கோ த்ரூ டு த கண்டிஷன்ஸ், பிளேயிங் லெவன், அதர் திங்ஸ் நீங்க சொல்ற மாதிரி. இப்ப ராஞ்சியில வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அகெயின் பாத்தீங்கன்னா 6 மேட்ச் நடந்திருக்கு, அதுல 1 வாஷ் அவுட். 5 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 264, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 279. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சீமர்ஸோட எக்கானமி வந்து 5.48, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 5.52. So there is absolutely nothing to separate on certain things. சீமர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 40 பாலுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட் 44. அப்சல்யூட்லி நத்திங் டு செப்பரேட். சீமர்ஸ் 53% ஆஃப் விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 47% ஆஃப் த விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்னன்னா, யூ நீட் டு ஹாவ் அ பேலன்ஸ்டு ஸ்ட்ரைக் பிட்வீன் போத் ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ். ஒன் டைமென்ஷனல் ஸ்பின் போலிங் அட்டாக்கு, ஒன் டைமென்ஷனல் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்கு வச்சா ராஞ்சியில ஜெயிக்க முடியாது. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 313 for 5, ஆஸ்திரேலியா vs இந்தியா in 2019. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 288 for 7, இந்தியா vs ஸ்ரீலங்கா 2014. That is also the highest chase made here. That is in 48.4 overs, இந்தியா vs ஸ்ரீலங்கா. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து வின்னிங் ஸ்கோர் 285 பிளஸ் ஆர் மைனஸ் அங்க இருக்கு. நான் இவரோட கிரேட் சான்ஸ் டு வின். இந்த 285 அடிக்கிறதுக்கு எப்படின்னா, ஒன்னு சொல்றேன், 2 இன்னிங்ஸ்லயும் முதல் 10 ஓவர்ல விக்கெட் ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு விழும். அந்த மாதிரியான ஒரு பிச்சு இது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஒரு 50 for 1 காடணும். அதுக்கப்புறம் 11 to 25ல ஒரு 80 for 1, 25 ஓவர்ல 130 for 2. அதுக்கப்புறம் 26 to 40ல நிறைய விக்கெட் ஸ்பின்னர்ஸுக்கு விழும். இங்கதான் ஸ்பின்னர்ஸ் உள்ள வருவாங்க. 26 to 40ல ஃபாஸ்ட் போலர்ஸ் 1 to 10ல உள்ள வருவாங்க. டெத் ஓவர்ஸ்ல இன்வேரியபிளி ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் நிறைய போடுறாங்கன்றதுனால they have taken most number of wickets. That is also not a big difference between them and the spinners. 53-47 is not a big difference. அந்த 26 to 40ல பிக் டைம் ஸ்பின்னர்ஸ் கேமுக்கு வந்து மேட்ச் திருப்பி ரன் ஃப்ளோவை நிறுத்திருக்காங்க. அதுலயும் வந்து அவசரப்படாம ஒரு 80 for 2 காடி 210 for 4, ஒன் செட்டில்டு பேட்ஸ்மேன் வித் யுவர் நம்பர் 8 எக்ஸ்பெக்டட் டு பேட் ஒரு 80 ரன் வந்துடும். டேக்ஸ் ஸ்கோர் டு 290. ஆனா இதே மாதிரி பேட்டர்ன்ல விக்கெட் விடாம க்ளோஸா போனீங்கன்னா இன்னொரு 5-10 ரன் கூட வரும். எனி ஸ்கோர் பிட்வீன் 280 to 300 will be comfortable to defend if you ball well. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ வின் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா, how you bat first 10 overs, அதுக்கப்புறம் செகண்ட் வின் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா how you bowl from overs 26 to 40. ஏன் இதை சொல்றேன்னா, இப்போ யார் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. நம்பர் 1 ரவிச்சந்திரன் அஸ்வின், நம்பர் 2 முகமது ஷமி, நம்பர் 3 அஜந்தா மெண்டிஸ், நம்பர் 4 குல்தீப் யாதவ், நம்பர் 5 தவல் குல்கர்னி, நம்பர் 6 ரவீந்திர சிங் ஜடேஜா. இவங்க தான் இங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க கோலி வந்து 394 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 192 ஆவரேஜ், 192 ஆவரேஜ், 110 ஸ்ட்ரைக் ரேட். இப்ப கடைசியா 2022ல சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா மெட் தேர் இன் ராஞ்சி. 278 சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாங்க, இந்தியா 282 for 3. அதுல வந்து உங்களுக்கு ஷேயஸ் ஐயர் 113 நாட் அவுட் ஆஃப் 111 பால்ஸ். இப்போ வந்துட்டு பிளேயிங் 11 இந்தியா எப்படி போவாங்கன்னு நான் சொல்றேன். அது கரெக்டா இல்லையான்றத நீங்க டிபேட் பண்ணலாம், இல்லைன்னா சரியா இருந்ததுன்னா ஆமான்னு சொல்லலாம். ரோஹித் சர்மா is going to open with Yashasvi Jaiswal. Number 3 is going to be Kohli. Number 4 is going to be Rishabh Pant. Number 5 is going to be KL Rahul, Ravindra Jadeja, Washington Sundar, Nitish Reddy, Harshit Rana, Kuldeep Yadav and Arshdeep Singh. யார் வெளியில இருப்பாங்கன்னா, ரிசர்வ் விக்கெட் கீப்பர் துருவ் ஜுரல் இருப்பாரு.
அதுக்கப்புறம் திலக் வர்மாக்கு அன்பார்ச்சுனேட்டா இங்க இடம் கிடையாது. ஏன்னா 3 and 4 5 ஸ்பாட்ஸ் வந்துட்டு ஆக்குபைடு. பிரசீத் கிருஷ்ணா வெளியில இருப்பாரு, ஆனா ஹர்ஷித் ராணா தான் ஆடுவாரு. அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட எடுத்திருக்காங்க, ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்திருக்காங்க, அவர் ஆட மாட்டாரு. இதுதான் வந்து நான் பிளேயிங் லெவன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்ல வெளியில இருக்கிற 4 பேர் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல கெய்க்வாடு வெளியில, ஜித்தேஷும் வெளியில, பிரசீதும் வெளியில தான். இதுல வந்து இவங்க ஒரே ஒரு கால் திலக் வர்மா எப்படியாச்சும் உள்ள கொண்டு வர்றதுக்கு தான் பார்க்கணும். பட் அவரா பந்தான் வரும். ஸோ தே வில் கோ வித் பந்த் தான் நினைக்கிறேன் பிடாக். பட் திலக் வர்மா வரணும்னா பந்த் வெளியே உட்காரணும், அதுதான் ஒரே ஆப்ஷன். அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. மற்றபடி எல்லாரும் நீங்க சொல்ல பிள்ளைங்க தான் ஹர்ஷித் போவாங்க. ராணா அவங்க எப்படி போவாங்க? ஹர்ஷித் ராணா கண்டிப்பா ஹர்ஷித் ஆடுவாருன்றீங்க. ராணா தான் முதல் பேர் அந்த டீம் ஷீட்ல. நீங்களாம் ஜஸ்பிரீத் பும்ரான்னு எழுதலாம், பட் அவங்க வந்து ஹர்ஷித் ராணா தான் எழுதுவாங்க முதல்ல அந்த ஷீட்ல. விராட் கோலி எல்லாம் எழுத மாட்டாங்க, ஹர்ஷித் ராணா தான் எழுதுவாங்க. அதாவது எனக்கும் அந்த டவுட் இருக்கு. பட் ஷியர்லி பிகாஸ் பண்ட் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி அண்ட் தே நீட் பண்ட் அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் திலக் வர்மான்னு எனக்கு தோணுது. ஸோ நான் அந்த மாதிரி தான் ராகுல வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேர்டனை கொடுக்காம பண்ட்டுக்கு விக்கெட் கீப்பிங் அந்த இதுவும் இருக்கும். ஏன்னா திலக் வர்மா வந்தா கேஎல் ராகுல் லாஸ்ட் டு கீப் விக்கெட்ஸ்னால அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ பட் தெர் இஸ் அ வெரி குட் சான்ஸ் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவனை பாத்துறோம். அவங்க எப்படி போவாங்கன்னா, குவிண்டன் டிகாக் இஸ் கோயிங் டு ஓபன் வித் ரயன் ரிக்கிள்டன், ஐடன் மாக்ரம், தெம்பா போமா, டோனி டிசோர்சி, டிவால்ட் பிரிவிஸ், மார்க்கோ யான்சன், கார்பின் போஷ், லுங்கி எங்கிடி, கேஷவ் மகாராஜ் அண்ட் யாண்ட்ரி பர்கர். இப்படிதான் அவங்க போவாங்க. இப்பதான் சொன்ன ஸ்பின்னரோட இம்பார்ட்டன்ஸ். ஆனா அவங்களுக்கு வெளியில இருக்கிற ஸ்பின்னர் பிரணீலன் சுப்பராயன், அவரை கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூபின் ஹெர்மேன் ஒரு விக்கெட் கீப்பர் பேக்கப். 2 விக்கெட் கீப்பர் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்க இருக்காங்க, அதனால அவர் ஆட மாட்டாரு. அதுக்கப்புறம் ஒட்டினீல் பாட்மேன் அவரும் இங்க ஆட மாட்டாரு. பட் இன்னொரு கால் இருக்கு, மேத்யூ பிரேட்ஸ்கேவா ரயான் ரிக்கிள்டனா. ஏன்னா குவிண்டன் டிகாக் இஸ் கோயிங் டு கீப் விக்கெட்ஸ். அங்க நீங்க திலக் வர்மா இதை எழுப்பின மாதிரி இங்க வந்து மேத்யூ பிரேட்ஸ்கேவா ரயான் ரிக்கிள்டனா. பட் ஐ ஃபீல் ரயான் ரிக்கிள்டன் வில் கெட் த நாட் அஹெட் ஆஃப் இவர் பிரெட்ஸ்கேன்னு நினைக்கிறேன். இது பிளேயிங் லெவன் நான் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா, சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது நீங்க சொல்றதுதான் பீடா, எனக்கு இதுதான். பட் நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும். ஸோ ஐ கோ வித் தட். அப்படியே சொல்லுங்க யாருக்கு என்ன எட்ஜ். அதாவது 2 இது சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஐ வாண்ட் யூ டு டிபேட், டிஸ்பியூட் ஆர் அக்செப்ட் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல எப்படி ஆடணும்ன்றது இம்பார்ட்டன்ட். குவிண்டன் டிகாக் ஸ்லோலி கமிங் பேக் டு ஃபார்ம். ரயன் ரிக்கிள்டன் ஹஸ் ஆல்வேஸ் டெலிவர்ட் பட் நாட் டெலிவர்ட் மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்சஸ். அதுக்கப்புறம் ஐடன் மார்க்ராம் ஒரு டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரியப்பா என்னன்றத காமிச்சாரு உங்களுக்கு. இதுல ஆஸ்திரேலியால யசஸ்வி ஜெய்ஸ்வால் அடிச்சுனே தான் இருக்காரு, அவரை பத்தி நம்ம எல்லாம் பேசவே கூடாது. விராட் கோலி ஆல்சோ ஷோட் இஸ் கிளாஸ் இன் த லாஸ்ட் ஓடிஏ அண்ட் பி வெரி அங்கர் ஃபார் ரன்ஸுங்கும் போது, ஈவன் தோ இந்தியா ஹஸ் காட் பிக் நேம்ஸ் கோட், அதெல்லாம் இங்க கன்சிடர் பண்ண மாட்டேன். அவங்க டாப் 3 நல்லா இருக்கு. இதுல ஒரு பெரிய எட்ஜ் எதுவும் கிடையாது. அந்த 26-40 அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா டன் வெல் ஆல்சோ இயர். அதையும் சொல்லியிருக்கேன், இஸ் இந்த டாப் 7 விக்கெட் டேக்கர்ஸ் இன் ராஞ்சி ஈவன் தோ தே பிளேட் லெஸ் மேட்சஸ் இயர். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷர் பண்றதுக்கு கேஷவ் மகாராஜ் தான் இருக்காரு, ஸ்லோ த்ரூ த ஏர் போடுவாரு. நான் திருப்பியும் சொல்றேன், ரெட் பால்ல இந்தியா ஸ்பின் ஆடுறத வச்சு ஒயிட் பால்ல கணக்கு பண்ணாதீங்க. ஒயிட் பால்ல ஸ்லிப், ஷார்ட் லெக், ஷார்ட் கவர்ஸ், மிடான்லாம் உள்ள இருக்காது. இங்க வந்து சர்வைவல் தான். 4 ஃபீல்டர் தான் வெளியில நிக்க முடியும். அப்படிங்கும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு போல் திஸ் ஃபார்மேட் ஃப்ரம் ஓவர்ஸ் 11 to 40ன்றதால அந்த 26-40ல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் டெஃபினெட்லி வில் ஹாவ் அன் எட்ஜ் ஓவர் சவுத் ஆப்பிரிக்கா. அப்படின்றதுனால இந்தியா வில் கோ வித் ஸ்லெண்டர் எட்ஜ் ஆஃப் 50-48 ஈவன் தோ irrelevant or irrespective of what happened in டெஸ்ட் சீரிஸ் நான் நினைக்கிறேன். ஐயா போரண்டா சாமி, இப்படிதான் 2-0 அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்ல காரியத்தை சாதிச்சுக்கிட்ட, நீ கொஞ்சம் பேசாம இரு, சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கும்ன்றீங்களா, இல்ல என் பக்கம் வரீங்க? இல்ல இவங்க வந்து அது தோக்கும் போதே ஆட்டோ ஏறி இந்த வடிவேல் ஓடுற மாதிரி தான் ஓடினாங்க. வாங்கடா வாடா வாடா என் ஏரியாவுக்கு வாடா அப்படின்ட்டு. இப்ப அவங்க ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இங்க வந்து அவங்க தான் கில்லி. அதனால ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஓடிஐஸ்ல வந்து
இன்னும் இந்தியா அந்த அளவுக்கு கம்பீர் வந்து டீமை கொஞ்சம் இழுத்து விட்டாரு. இன்னும் அந்த அளவுக்கு இழுத்து விடல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ ஆல்சோ திங்க் இந்தியா வில் வின். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இதுல கேம் சேஞ்சர்ஸா யார் இருக்க போறாங்க சொல்லுங்க. ஸோ இப்போ சொல்லிட்டேன் வாட் இஸ் கோயிங் டு பி த கீ அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் 10 ஓவர் ஆடுறது கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் நடுவில் உங்களுக்கு இதா இருக்கும் அப்படின்றதுனால somehow I feel that KL Rahul will be very vital to take India through to the 26 to 40 phase to set them up for the big slog in the 10ன்றதுனால last 10ன்றதுனால இந்தியால I'm putting my money on KL Rahul. அங்க I'm putting my money on Quinton de Kock, even though there is going to be struggle early on. இப்ப வந்து அவர் பல்ல கடிச்சிட்டு ஆடுறாரு பழைய மாதிரி. அந்த 2023 குண்டன் டி காக் இல்ல, அவரு ஸ்லோவா கிட்ட வந்துட்டு இருக்காரு. he knows the importance of scoring runs to keep his place because of people pushing him. அதுல எந்த சந்தேகமும் கிடையாதுன்றதுனால என்னோட சாய்ஸ் சவுத் ஆப்பிரிக்கால குவிண்டன் டி காக், இந்தியால கேஎல் ராகுல். இப்ப நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து விராட் கோலி எனக்கு என்னமோ ஹோம் கண்டிஷன்ஸ், அதாவது இந்தியா நான் சொல்றேன். கோலி வந்து ஓடிஐல ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னா எனக்கு சட்டுன்னு கோலி தான் ஞாபகம் வருது. அந்த சைடு வந்து மார்க்ரம் நல்ல கேம் சேஞ்சரா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. இவங்க ஜெய்ஸ்வால், பந்தோ இல்ல திலக் வர்மாவோ, ஜடேஜா, நிறைய லெப்ட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க. போலிங்கும் போடுவார் மார்க்ரம். பேட்டிங்கும் ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு கம் குட். ஸோ அதனால அந்த சைடு மார்க்ரம், இந்த சைடு வந்து விராட் கோலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பேசியாச்சு. இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு வழக்கம் போல நம்ம சொல்லிட்டோம். கேம் சேஞ்சர்ஸ் சொல்லியாச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதான் நான் சொல்றேன், you have to quickly move on and what you suffered in the test series and take the positive on winning the T20 series against Australia in white ball format and start a new innings. அடுத்த 7 மாசத்துக்கு உனக்கு டெஸ்ட் மேட்ச் கிடையாது. with the T20 World Cup coming in, you need to get the winning culture back. Forget what has happened, forget what the criticism has been made, which has been on the right way when it comes to the results concerned. But this is a fresh chapter moving forward to T20 World Cup in 2026 and 2027 World Cup also. பாப்போம் என்ன நடக்கிறதுன்னு. இந்தியா லுக்ஸ் ஃபார்மிடபிள், பர்டிகுலர்லி சவுத் ஆப்பிரிக்காவோட லெஸ் ஸ்பின் ஸ்ட்ரென்த்னால. திருப்பியும் வந்து இந்தியா வந்து இந்த போலிங், சவுத் ஆப்பிரிக்காவோட போலிங் நல்லா இருக்கு, அதை இல்லைன்னு சொல்ல. யாண்ட்ரி பர்கரு, மார்க்கோ யான்சன், கார்பின் போஷ், அது இட்ஸ் நாட் அ பேட். எங்கடி வேற ஏமாத்தி ஸ்லோ ஆஃப் கட்டர் போடுவாரு. மகாராஜும் 10 ஓவர்ல 52 ரன் போடக்கூடிய ஒரு நல்ல போலரு. இந்தியா should not take சவுத் ஆப்பிரிக்கா லைட்லி and hopefully India will just come all guns firing. திரும்பி வருவோம், வந்துட்டு we will do a detailed review on where India stand after the first match in Ranchi with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.